எல்லோருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வாசகம் வாழ்க்கை அழகானது, எதை புறக்கணிக்க வேண்டும் என்று உங்களுக்கு தெரிந்தால். நம்மளுடைய இந்த வாழ்க்கை இந்த பிரபஞ்சத்தில், இந்த இயற்கையில் ஒரு அங்கம், ஒரு பார்ட். அதனால்தான் நமக்கு ஒரு பூவை பார்த்தாவோ, ஒரு மலையை பார்த்தாவோ, ஒரு இயற்கையை பார்த்தாவோ நமக்கு அழகாக இருப்பதாக நம் மனது சொல்கிறது. அது புத்தி பதிவிடுகிறது, ரெஜிஸ்டர் பண்ணுது. இதை நம்முடைய புலன்கள் இருக்கு இல்லையா, அது அதனை ஒத்துக்கொள்கிறது. அதனோட விளைவாக தான் நம்ம சந்தோஷப்படுறோம். இந்த சந்தோஷத்தோட சுவை தான் அழகு. அதை வாழ்க்கை அனுபவிக்கும் போது வாழ்க்கை அழகாக இருக்கிறது. எப்போதெல்லாம் வாழ்க்கை அழகு என்று தோன்றுகிறதோ அப்போதெல்லாம் அந்த இயற்கையோட ஒரு அங்கமாக நம்ம பிரதிபலிக்கிறோம். அதனால் இப்போ வாழ்க்கைன்னு நம்ம பார்த்தோன்னா அழகானது. ஏன் அழகாக இருக்குது அப்படின்னா, இதுக்கு பல காரணங்கள் இருக்குது. இதில் முதல் காரணம் நம்ம லைஃப் எப்பெல்லாம் ஸ்டேபிளாக இருக்கோ, பேலன்ஸ்டாக இருக்கோ, அப்போ இந்த வாழ்க்கை அழகாக இருக்க மாதிரி நமக்கு இருக்கும். ஏன்னா இந்த லைஃப் ஸ்டேபிளாக பேலன்ஸ்டாக இருக்கிறச்ச இந்த இன்டலெக்ட் இருக்குது இல்லையா, அதுக்கு ஒரு பேனிக் அட்டாக் இல்லை. அது ரொம்ப சுமூகமாக அது யோசிக்குது. அதனால் நமக்கு வாழ்க்கை ரொம்ப அழகாக இருக்க மாதிரி இருக்கும். ரெண்டாவது நமக்கு ஒரு ஃப்ரீடம் இருக்கிறச்சா. ஏன்னா நம்மளுடைய இந்த மனம் இருக்கு இல்லையா, இது ஒரு ப்ரிசன் மாதிரி. ஏன் இதை நான் ப்ரிசன் அப்படின்னு சொல்கிறேன்னா, இட் இஸ் பவுண்ட் பை ஆர் மென்டல் ஹேபிட்ஸ் அண்ட் பேட்டர்ன்ஸ். ஒரு பர்டிகுலர் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணோம். நம்மளுடைய நிறையா மென்டல் ஹேபிட்ஸ்னால் நம்ம கட்டுண்டு இருப்போம். அதுலேருந்து நம்மளால் வெளியில் வர முடியாது. சில எண்ணங்கள், சிலது நம்ம ஸ்ட்ராங் வியூஸ்ன்னு ஹோல்டு பண்ணுறோம் பாருங்கள், அதெல்லாம் இட் கர்டெயில்ஸ் யோர் ஃப்ரீடம். அதனால் எப்பெல்லாம் நம்ம கர்டெயில் ஆகிறோமோ அப்போல்லாம் நமக்கு சந்தோஷம் இல்லாத மாதிரி இருக்கும். அதனால் அந்த வாழ்க்கை அழகாக இருக்கணும்னா நமக்கு அந்த ஃப்ரீடம் நமக்கு இருக்கணும். அடுத்தது ப்ளீஸிங் டு த சென்சஸ். அதாவது நமக்கு எதெல்லாம் நம்மளுடைய சென்சஸ்க்கு நல்லதுன்னு படுதோ அதெல்லாம் நமக்கு சந்தோஷம்னு நம்ம நினச்சிக்கிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பூவோட வாசனை அதை உணர்ந்தோம்னா நமக்கு சந்தோஷமாக. இப்போ மல்லிகைப்பூவை நம்ம மோந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்குள்ளே ஒரு பரவசம் ஏற்படுது பாருங்க. அது இட் இஸ் ப்ளீஸிங் டு த நோஸ். இதே மாதிரி அந்த அழகான மல்லிகைப்பூவை நம்ம பார்க்குறதுனால நமக்கு ஒரு சந்தோஷம். அதே மாதிரி கடலை நம்ம பார்க்குறோம், அப்போ நமக்கு ஒரு சந்தோஷம். இந்த தென்றல் காற்றுன்னு சொல்கிறோம் பாருங்க, அப்படி ரொம்ப இனிமையான ஒரு காற்று நம்ம மூஞ்சியை உரசிண்டு போகிறச்ச அப்போ இந்த ஸ்கின்னுக்கு ஒரு சந்தோஷம், ஒரு 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 விதமான ஒரு கிளுகிளுப்பு இருக்கும். அதனால் நமக்கு அது சந்தோஷத்தை கொடுக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். காதுக்கு இனிமையான குரல், இனிமையான ஒரு பாடல் நம்ம கேட்குறச்ச நம்மையும் அறியாமல் நம்ம சந்தோஷமாக இருக்கும். ஸோ அந்த சந்தோஷத்தை நம்ம என்னென்னு சொல்கிறோம், எனக்கு வாழ்க்கை எவ்வளோ அழகாக அமைஞ்சிருக்கு, இதெல்லாம் பார்க்குறதுக்கு எனக்கு ஒரு குடிப்பனை இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம் பாருங்க. அதனால தான் இந்த வாழ்க்கை அழகானது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கடைசியாக நமக்கு
வாழ்க்கை வந்து அழகானது அப்படின்னு சொல்கிறது வந்து என்னன்னா, நமக்குள்ளே இருக்கிற அந்த சந்தோஷம். இந்த சந்தோஷம் வந்து இட் இஸ் சவுண்டட் பை அவர் தாட்ஸ் அண்ட் இட் இஸ் மேட் அப் ஆஃப் அவர் தாட்ஸ். இந்த தாட்ஸ் எங்கேருந்து வருது? இந்த தாட்ஸ் வந்து நம்மளுடைய இந்த எக்ஸ்பீரியன்சஸ்லேருந்து வருது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன், நம்ம வந்து ஒரு பீச்சுக்கு போகிறோம், ஃப்ரெண்ட்ஸோடு போகிறோம், சந்தோஷமாக அன்றைக்கி இருக்கோம். அது என்னவா ரெக்கார்ட் ஆகும்? அது ஒரு ஹாப்பி எக்ஸ்பீரியன்ஸஸாக தானே ரெக்கார்ட் ஆகும். இது சப்போஸிங் அதே ஃப்ரெண்ட்ஸோடு நம்ம பீச்சுக்கு போகிறோம், ஆனால் அன்றைக்கி சுனாமி வருது, நிறைய கலவரத்தை நம்ம பார்க்குறோம், நிறைய இறப்புகளை நம்ம பார்க்குறோம். அது என்னவா பதிவாகுது? அது வந்து ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸஸாக நமக்கு பதிவாகுது. இந்த பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் ஈக்குவல் டு அன்ஹாப்பினஸ். அதனால் ஒரு சந்தர்ப்பம், ஒரு சூழ்நிலை, அது நமக்கு கொடுக்குற அனுபவம், அந்த அனுபவத்தினால வர சந்தோஷம், அந்த சந்தோஷம் அழகானது அப்படின்னா அது வந்து எப்போ வந்து அது நமக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கோ அப்போது அது அழகாக இருக்குது. ஓகே, இப்போ நம்ம சந்தோஷம் பார்த்தோம், நம்ம வாழ்க்கையை எதெல்லாம் அழகுபடுத்துதுன்னு பார்க்குறோம். இந்த வாசகத்தில் அடுத்த வரி வந்து எதை புறக்கணிக்க வேண்டும் என்று உங்களுக்கு தெரிந்தால் அப்படின்னு இருக்குது. அப்படின்னா எதெல்லாம் நம்ம களைந்து அதனை அழிக்க வேண்டுமோ அதெல்லாம் அழித்தோன்னா நமக்கு எப்போவும் வாழ்க்கை வந்து அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ நம்ம எதெல்லாம் அழிக்கிறது? ஏன்னா இப்போ இயற்கை எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த இயற்கையில் வந்து நமக்கு பிடிச்சதும் இருக்கும், பிடிக்காததும் இருக்கும். பிடித்த மனிதர்களும் இருப்பாங்க, பிடிக்காத மனிதர்களும் இருப்பாங்க. பிடித்த மிருகமும் இருக்கும், பிடிக்காத மிருகமும் இருக்கும். இப்படி வாழ்க்கையில் நம்ம பார்க்குற இந்த இயற்கையிலேயே அவ்வளவு வேரியேஷன் இருக்கும். அதனால் இப்போ அதெல்லாம் களைந்தால் நமக்கு வாழ்க்கை அழகாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ நான் மேலே சொன்ன எல்லா விஷயமுமே ஃபஸ்ட்டு வந்து when we nurture our mind to loosen its grip அப்படின்னா, நம்மளுடைய இந்த எண்ணங்கள் இருக்கு இல்லையா, இதை வந்து ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட்டாக இது எனக்கு பிடிக்கும், இது எனக்கு பிடிக்காது, இது வந்து எனக்கு பார்த்தா பிடிக்கும், இதை பார்க்கலன்னா பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு மனநிலையோ மனோபாவமோ நம்ம வச்சுருந்தோன்னா அதை நம்ம லூசன் அப் பண்ணி ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக நம்ம இருக்கிறச்ச நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் திங்கிங் வரும். அதனால் நம்ம மைண்டை எப்போவுமே அந்த விதமாக நம்ம நர்ச்சர் பண்ணணும். ஏன்னா நம்ம இந்த பல வகையான சந்தோஷங்கள் எதெல்லாம் கொடுக்குதுங்கிறதுல பார்த்தோம். சந்தோஷமும் இந்த மைண்டு தான் இன்வால்வ் ஆகிருக்கு. இந்த ஃப்ரீடமுக்கும் இந்த மைண்டு இன்வால்வ் ஆகிருக்கு. அப்படின்னா மைண்ட் பிளேஸ் அ மேஜர் ரோல் இன் கிவிங் அஸ் தட் ஹாப்பினஸ் அண்ட் மேக்கிங் லைஃப் பியூட்டிஃபுல். அதனால் இந்த மைண்டை நம்ம நர்ச்சர் பண்ணணும். ரெண்டாவது வந்து ஃபைண்டிங் யுவர் இன்ஸ்பிரேஷன். எப்போ இது நடக்கும் அப்படின்னா, when we let go of the condition that we might place on happiness. இது இருந்தால் தான் நான் சந்தோஷமாக இருப்பேன், அந்த ஒரு எண்ணத்தை நம்ம ஒதுக்கி வைக்கணும். நாம் எதெல்லாம் புறக்கணித்தா இந்த வாழ்க்கை அழகாகும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு எக்ஸ்பெக்டேஷன். நம்ம சில சமயத்தில் நமக்கு நாமே சில எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுருப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டேவை பிளான் பண்ணுறோம். காலையில் ஃபஸ்ட்டு மீட்டிங் இருக்குது, அதுக்கப்புறமா நம்ம டெய்லி ஒர்க் வந்து நம்ம பார்க்கணும், அதுக்கப்புறமா ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஒரு டைம் டேபிள் ரெடி பண்ணி வச்சுருப்போம். என்ன ஆகும், இந்த மீட்டிங் எக்ஸ்டெண்ட் ஆகி அப்படியே நம்ம வேலைக்கு அப்படியே கண்டினியூ ஆகிடும். வேலை என்ன ஆகும், அப்படியே கண்டினியூ ஆகி நம்மளுடைய அந்த ஈவினிங் ஹவர்ஸையும் அதை கவர் பண்ணிடும். அப்போது
இந்த ஃபேமிலி டைமுங்கிறது சம்டைம்ஸ் இல்லாமல் போகும். அப்படி இல்லாமல் போகிறச்ச நமக்கு என்ன தோணும், அடாடா நம்மளால் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலையே அப்படிங்கிற எங்கேயோ ஒரு வருத்தம் வரும். இந்த வருத்தம் வந்ததுன்னா நமக்குள்ள அந்த சந்தோஷம் குறைஞ்சிரும். அப்படி நினைக்காம அந்த இன்டென்ட்டே நமக்கு வந்திருக்கு பாருங்கள். டைம் ஸ்பெண்ட் பண்ணணுங்கிற அந்த இன்டென்ட் எனக்கு இருந்தது, ஆனால் சூழ்நிலையால் என்னால் அதை சரியாக ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னுங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நமக்குள்ளே வந்துருச்சுன்னா அப்போது இந்த அன்ஹாப்பினஸ் அந்த இடத்துல தலை தூக்காது. ரெண்டாவது கேரியிங் நெகட்டிவ் எமோஷன்ஸ். நம்ம எப்போவுமே நமக்குள்ள ஒரு சோகம், அதுக்கப்புறம் ஒரு டிசையர்ஸ், ஜெல்லசி, ஃப்ரஸ்ட்ரேஷன், இம்பேஷன்ஸு, சில சமயம் சில விஷயங்களில் நம்ம அவமானமாக நினைக்கிறது, அதனால் வர கில்ட், இது எல்லாமே ஒரு நெகட்டிவ் எமோஷனை நமக்குள்ளே தலை தூக்க வைக்கும். அந்த நெகட்டிவ் எமோஷன் நமக்கு ஒரு நெகட்டிவ் ஃபீலிங்கை கொடுக்கறதுனால நமக்கு அந்த இடத்துல சந்தோஷ குறைபாடு ஏற்படும். மூணாவது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது ரிலேஷன்ஷிப்ஸ். எப்போவுமே we should have good people around us. We should always try to avoid toxic people. Toxic people who hurt us, who blame us and who upset us. இந்த மூணும் பண்ணுறவங்கள நம்ம ஒதுக்கி வச்சுட்டு நல்லவங்க மேலே நம்ம ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தோன்னா ஒரு பாசிட்டிவான ஒரு ரிலேஷன்ஷிப் லீட்ஸ் டு ஹாப்பினஸ். அப்படி இருக்கிற ஒரு சந்தோஷம் நம்ம வாழ்க்கையை ரொம்ப அழகாகவும் ரொம்ப ஆக்கப்பூர்வமாகவும் அது அமைய செய்யும். அப்படி அமையறச்ச இந்த நாள் மட்டும் இல்லை, எல்லா நாளும் திருநாளே. நன்றி, வணக்கம்.